வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் பிக் பாஸ் நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பேசுறேன். கெடா சண்டையை மையமா வச்சு இருக்கிற படம் ஜாக்கி. அந்த படத்தோட ப்ரிவியூ ஷோவில் தான் நான் இருக்கிறேன். இந்த ஜாக்கி படத்துல எனக்கு பிடிச்ச டயலாக்மா, இது கத்தியில முடிக்கிறது கிடையாது, களத்துல முடிக்கிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா, அது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. எனக்கு ஒரு பிடிச்ச டயலாக். கிட்ஸையுமே கூட்டிட்டு வந்து பாருங்க, அவ்வளோ என்கேஜிங்கா இருக்கு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட். ஓகே, ஹீரோ மெயினா ஸ்பெஷல் மென்ஷன், அவர் நடிக்கல, வாழ்ந்திருக்காரு. கண்டிப்பா எல்லாருமே இந்த படத்தை வந்து தியேட்டர்ல பாருங்க. ஓகேங்களா? ஜாக்கி அப்படின்ற ஒரு படம் கெடா சண்டையை மையமா வச்சு நடந்த படம். மதுரையில வந்து மதுரை தென் மாவட்டங்களை மையப்படுத்தி இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஜல்லிக்கட்டை எப்படி நம்ம மீட்டு எடுத்தோமோ அது ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். மதுரைக்கு ஏற்ற படம். கெடா சண்டைலாம் டவுன் பக்கம் பார்க்க முடியாதுல்ல, இங்கே அடிக்கடி நடக்கும். அதை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கும். எங்கள் ஊர் நல்லா இருக்கு, அருமையான கதைக்கெல்லாம் சென்டிமெண்ட்லேருந்து எல்லாமே பக்காவாக இருக்கு. அடுத்த பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அது எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச ஒரு டயலாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து கத்தியில் முடிக்கிற விஷயம் கிடையாது, களத்தில் முடிக்கிற விஷயம் அப்படின்னது. ஏன்னா அது பந்தயம் தானே. இந்த பட டயலாக் எனக்கு பிடிச்சது. உண்மையிலே பார்க்கணும், நல்லா இருக்கு. அந்த கெடா ஃபைட்லாம் உண்மையிலே எப்படி பண்ணாங்க இதெல்லாம் உண்மையிலே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி மூவிக்கா அப்படிலாம் சொல்லல, ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ எனக்கு. எந்த ஆடுமா ஜெயிச்சிச்சு? யார் ஜெயிச்சா? பிளாக்கா ஒயிட்டா? ஒயிட்டா ஜெயிச்சிச்சு. மதுரை சம்பவமாக இருக்குது. மதுரைக்கு ஏற்ற படம் தான். ஆமாம், அந்த ஒத்தக்கடை சுற்று வட்டாரத்தில் எடுத்த மாதிரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்லாம் டீமுக்காக இருந்துச்சு. நம்மளும் கிடா வளர்க்குறோம், அடுத்த ஜென்ரேஷன் கிடா வளர்க்குறதுக்கு இந்த படம் கொஞ்சம் முக்கியமாக இருக்கும். நல்லா இருந்துச்சு. எனக்கு பார்த்தது சூப்பராக இருக்குது படம். நான் ஒன்று நினச்சி வந்தேன், ஆனால் வேற மாதிரி இருக்குது. எங்களெல்லாம் அப்படியே பின்னாடி போயிடுவாங்க, எங்களாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசினாங்க. இப்போ வந்து இந்த படம் வரவுமே நாங்களும் மதுரையில் பெரிய பெரிய ஆளுலாம் வச்சுருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குது. நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. கோரியோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிஜிஎம் பிடிச்சிருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்து வந்தது வேற, ஆனால் புள்ள அரிச்சிருச்சு நிஜமாக சொல்லணும். இந்த இந்த விஷயம் கத்தியில முடிக்கிற விஷயம் கிடையாது, இது வந்து பாத்தீங்கன்னா களத்துல முடிக்கிற விஷயம் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்த்துருக்கேன். அதே மாதிரி அதை விட பெட்டரா கொடுத்துருக்காங்க. நேர்ல பார்த்த மாதிரி ஸ்க்ரீன்ல பார்க்குற மாதிரி இருக்கு. நான் கிடா வளர்க்குறோம். இந்த ஃபீல்டு தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே. எங்களை வந்து வேற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த இப்படி ஒரு படம் வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மதுரைக்குள்ள அது வந்தது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு படம். சேவா சண்டை நிறைய எடுத்திருக்காங்க. கடாயை பத்தி யாருமே எடுத்தது இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தாலும் சூப்பரா பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாரும் ஆதரவு. கடா தான் சரியா இருந்துச்சு. எந்த கடா மாமா உக்கர பண்ணுவாங்க, பயலுக்கு உக்கர பண்ணுவாங்க. சார், இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில் 3 வருஷம் கேரளா டீம் அவங்க தங்கி மதுரைக்காரங்களுக்காகவே இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆச்சரியமாக தான் இருக்குது. கேரளா மக்களுக்கு வந்து ஆட்டு சண்டையெல்லாம் புதுசு. அவங்களுக்கு எப்படி திடீர்னு இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து கெடா சண்டையை மையமாக வச்சு ஆடுகளை மாதிரியே ஒரு ஆடுகளை படம் பார்த்த மாதிரி ஃபீல் தான் எனக்கு ப்ராமிஸாக இருந்துச்சு. அதில் தனுஷண்ணா சொல்ல போகிற, டே தம்பி பந்தயம் அடிக்கணும்டா, நீ செத்தா நான் செத்தேன், அடிடா தம்பி அப்படின்ற மாதிரியே இதில் அந்த கெடா சண்டை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு. 2 முட்டி சண்டை போடுறப்ப உண்மையிலே கிரேட்டு. கெடா சண்டை நல்லா இருக்கு. நல்லா பார்க்க வேண்டிய படம். இது மாதிரி படம் இன்னும் வர வேண்டிய சூழலில் இருந்தால் நல்லா இருக்கும். ஆமாம், பாராட்டக்கூடிய விஷயம் தான். அது ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும் மக்கள். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த கடைசியில் கெடா வச்சு ஃபைட் பண்ணது உண்மையிலே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா இருக்கு படம். தியேட்டருக்கு சரியாக இன்னும் கொடுக்கல. நான் கொடுத்துருந்தா இன்னும் மக்கள் ஹவுஸ்ஃபுல் கட்சியாக ஓடி இருக்கணும். ஆனால் இன்னும் சரியாக வரல. பெரிய தேட்டர் தான் அங்கீகாரம் கொடுக்குறாங்க, சின்ன தேட்டருக்கு இன்னும் கொடுக்க மாட்டேன்றாங்க. கொடுத்தோன்னா நாங்களும் ரசிகர்கள் வர இன்னும் உற்சாகப்படுத்தணும். இன்னும் மென்மேலும் தேட்டருக்காரங்களும் நல்லா இருப்பாங்க, ரசிகர்களும் மென்மேலும் படத்தை பார்க்க விரும்புவாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இல்லை, அதான் கேரளாலேருந்து வந்து அவங்க இத்தனை வருஷம் அவங்க நம்ம கூட இருந்து நம்ம கூட பழகி எல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, அவங்களுக்கு பாராட்டலாம். இவ்வளோ தூரம் அவங்க நடிச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு ப்ரோ. எல்லா பேருமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கு படம், நல்லா இருக்கு.
ஓடிடியில் வரும் பார்க்கலான்னு ப்ளீஸ் வெயிட் பண்ணாதீங்க. வந்து தியேட்டரில் பார்த்து இந்த ஜாக்கி மூவிக்கு சப்போர்ட் கொடுங்க. அவன் தப்பா சொல்றான். ஆனா நீங்க சஸ்பென்ஸா பிளாக் ஜெயிச்சிருச்சா. ஸோ கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. அழுகழுகையா வருது. ஆனா நல்லா இருக்கு. அடுத்து வெயிட் பண்றேன் பார்ட் 2க்காக. ஆடுகளம் படம் பார்த்த மாதிரி இருக்குங்க. என்ன ஆடுகளம் படத்தில் வந்து தனுஷ் அண்ணா உலக புகழ் பெற்றிருந்தார். அவர் படத்தை நம்ம போய் எல்லாரும் பார்த்தோம். பட் இது வந்து எல்லாம் கொஞ்சம் நியூ ஃபேஸ், புதுமுகங்கள், அறிமுகங்கள் மாதிரி இருக்காங்க. பட் வில்லன் வந்து அவர் ரொம்ப உலக புகழ் ஃபேமஸான வில்லன் தானே. அந்த இவர் ஜட்ஜாக வந்தார் இல்லையா, நடுவரா. ஆமாம், அவர் வந்து ஒரு உலக புகழ் பெற்றவர். ஸோ இந்த படத்தையும் எப்போ எப்படி சேவை சண்டை நம்ம ஊரில் ஆக்சுவலாக இவங்க நம்ம சேவை சண்டைன்னு சொல்லுவோம். மற்ற மாவட்டங்கள்லாம் என்னமோல சொல்லுவாங்க அதை சேவை சண்டை. நம்ம வந்து சேவை சண்டை விடுறோம் இல்லையா, சேவை சண்டை. அதே மாதிரி அந்த சேவலுக்கு அடிபட்டுச்சுன்னா அந்த வாயிலேயே அவங்களே செல்ஃபாக வைத்தியம் பண்ணுவாங்க, சுயமாக வைத்தியம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அவங்களே என்ன பண்ணுவாங்க, கட்டு போடுவாங்க, மருந்து வைப்பாங்க. அதே மாதிரி கெடாவுக்குமே அவங்க சுய வைத்தியம் பண்ணுற மாதிரி சீன் இருந்துச்சு. அதான் ஆடுகளை படத்தை பார்த்த மாதிரி இருந்துச்சுன்ட்டு. ஓகே, பயங்கர எமோஷன் ஆயிடுச்சுங்க. அழுக கண்ணு கலங்க வச்சுட்டான். ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா மோந்து பார்ப்பான் பாருங்க. ஆக்சுவலாக கெடா சண்டை நடக்கும், எதிர் பார்ட்டி 2 பார்ட்டி மோதுவாங்க. அவர் என்னமோ ஒரு வித்தியாசமான ஒரு கெடாவை அனுப்பிச்சிருவார் ஆப்போசிட் பார்ட்டியில். 2 முட்டி சண்டை போடுவானுங்க. இது வந்து நாட்டு ஆடுன்றனால கொஞ்சம் பின்தாங்குது. இன்னொன்று, இதோட ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மது, அதாவது ஆமாம், இதை கொடுத்துட்றாங்க, மது போதை கொடுத்து அவரால் பேச விடாமல் பண்ணுறாங்க. கமாண்ட் இல்லாமல் இவன் குழம்புறான். இவன் குழம்புனாலும் என்ன ஆகுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை வந்து இப்படியே ஸ்மெல் பண்ணும் பாருங்க ஓனரை. அப்படின்னு ஸ்மெல் பண்ணி அவர் நல்லா பண்ணியிருக்காங்க. கேரளா டீம் ஆச்சரியமாக தான் இருக்குது. அவங்களுக்கு எப்படி இதில் இன்ட்ரெஸ்ட் வந்து, அதுவும் சவுத்து தமிழ்நாடை செலக்ட் பண்ணி, அதுவும் நம்ம ஊரில் வந்து இப்படி டீம் பண்ணி பிளான் பண்ணி எடுத்திருக்காங்கன்றது ஆச்சரியமாக தான் இருக்குது இதை பார்க்குறப்ப. நீங்கள் பார்ட் 2 பண்ணீங்கன்னா அதுக்கு ரெடி ஆயிருவீங்களா? தாராளமாக. என்னை பார்த்தோன்னே இன்ட்ரெஸ்ட் வந்து செம்ம கதை. இந்த கதையை மட்டும் அண்ணன் நீங்கள் என்கிட்ட கொடுத்துருந்தேன். எங்கே இருக்காரு டேரக்டர்? பிச்சு எரிஞ்சிருப்பேன். இல்லை விளையாட்டு சொல்லலாமா, சீரியஸாக நம்மளுக்கு ஏற்ற கதை, நம்ம ஊருக்கு ஏற்ற கதை கொடுத்துருக்காங்களே. நீங்கள் எந்த ரோல் எடுத்துப்பீங்க? லீடு ஹீரோனா அதுக்காக இல்லை சொல்லலாம். நம்ம எல்லா எமோஷன்ஸையும் காட்ட முடியும். ஹீரோன்னு ஏன் நினைக்கிறோம்? வர மாதிரி ஒரு 3 வருஷத்துக்கு ட்ரைனிங்லாம் ரெடியா இருக்கீங்களா? அதெல்லாம் தேவையில்லாம நம்மளுக்கு எதுக்கு ட்ரைனிங்? மதுரை பாஷா ஒரு சிலர் வந்து மதுரை பாஷா பேசுறதுக்கு, அதில் இன்வால்வ் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் தேவைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு நம்மளுக்கு தேவை இல்லையாம்மா, நம்மளுக்கு தேவை இல்லையா. நானே நிறைய பேர் என்ன படம் நீங்கள் நடப்பீங்கன்னா ஆடுகளம் சொன்னேன். பட் இது சூப்பர் சேனலாக இருக்குது. கண்டிப்பாக அடுத்த டைரக்டர் பார்ட் 2 எடுத்தாருன்னா லீடை வச்சு தாராளமாக எடுக்கலாம். நம்ம ஈஸியாக அந்த டைலாக் பேசுறதுக்கோ பாசம் பேசுறதுக்கு மதுரைக்காரங்க உறுத்தா இருப்போம்யா. என்னத்த சொல்ல, நிதானம் இல்லாட்டி நிம்மதி இருக்காது. எப்பதான் புரிஞ்சுக்கிற போறீங்களோ, போங்கடா. ராமரே ராமரே, நமக்கு அழியும் ஜெயிச்சிச்சு, நம்ம படமும் ஜெயிச்சிருச்சு. அவங்க நடிச்சா ஹீரோ மாமா, கார்த்தி மாமா அப்படின்னு எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. எல்லாம் கை தட்டி விசில் அடிச்சு பார்த்தாங்க. ஜாலியா இருந்துச்சு. யோகி மாமா, சித்தன் தாத்தா, அப்புறம் இன்னொரு அண்ணா, ஹீரோ ஹீரோயினி எல்லாரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஜடாவும் நல்லா நடிச்சிருந்துச்சு, இன்னி பாப்பாவும் நல்லா நடிச்சிருந்துச்சு. எல்லாரும் மறக்காம தியேட்டர்ல வந்து பாருங்க, படம் நல்லா இருக்கு.